இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு மாண்புமிகு நீதியரசர் அவர்களையும் டாக்டர் ஆர் விஜயபோஸ் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் உற்சாக கரவொலி எழுதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு MS ராஜேஷ் அவர்களுடைய 16 வருட உழைப்பால் சிந்தனையால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் தற்பொழுது மேடையிலே வெளியிடப்பட்டுள்ளது. மாற்றத்திற்கான வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய இந்த நூல் குறித்தும் மேலும் நூலாசிரியர் குறித்தும் அறிய விரும்புகின்றவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய வரவேற்பு மேசைக்கு நீங்கள் விடைபெற்று செல்லும் பொழுது அவரை பற்றிய குறிப்புகளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே டாக்டர் ஆர் விஜயபோஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு அற்புதமான ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாற்றத்திற்கான வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூல் இங்கே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கான வழிகாட்டி என்கிற அற்புதமான நூலினுடைய ஆசிரியர் தத்துவ ஞானி சுய முன்னேற்ற பயிற்சியாளர் திரு MS ராகேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராஜா சாருக்கு என்னுடைய நன்றிகள், இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றிகள். இப்போ இங்கே MBBS படித்த டாக்டர், யுனானி டாக்டர், அதுக்கப்புறம் நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய பேர் அறிமுகப்படுத்தினாங்க. ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே நமக்கு இவ்வளோ தகுதி இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் அத்தனை பேருக்கு இருக்குது. அது சந்தேகம் கிடையாது யாருக்குமே. நம்ம ஆள் மனசுக்குள்ள அந்த சந்தேகம் இருக்கலாம். அதில் எனக்கு வயசு இப்போ 36. நான் இந்த புத்தகத்தில் 16 வருட தியானம் எழுதியிருக்கேன். அதில் என்னை நான் ஒரு ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை சொல்கிறதுல எனக்கே அவ்வளோ நடுக்கம், அவ்வளோ கூச்சம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் டாக்டர் ராஜா சார், ப்ரொஃபஸர் என்னை தத்துவ ஞானி இந்த புத்தகத்தை இங்கே வெளியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னையும் கூப்பிட்டு இவர் மாண்புமிகு நீதியரசர் வந்திருக்காங்க. இன்னும் எத்தனையோ துறையில் பெரிய வல்லுநர்கள் வந்திருக்க இந்த இடத்துல இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இதில் நம்ம தத்துவ ஞானி அப்படின்றத விட என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா சூத்திர ஞானின்னு சொல்லணும். நம்மளோட உணர்வுகள், பல உணர்வுகள் மூலமாக தான் உணர்வுகளை வெளிப்படுத்தணுங்கிறது தான் நம்மளோட பயாலஜி, நம்மளோட கட்டமைப்பு உழுகுல. எந்த மிருகமும், இங்கே மிருகத்தை பற்றி யுனானி டாக்டர் சொன்னார்ல, அதே மாதிரி எந்த மிருகமும் மொழிகள் பேசுறது கிடையாது. மனிதர்கள் தான் மொழிகள் பேசுகிறோம். அந்த மொழிகளுக்கான அவசியம் என்னென்னா நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு மொழிகள் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் எந்த மொழியிலுமே நம்மளோட ஒரு உணர்வை சொல்கிறதுக்கு பல நேரங்களில் ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, ஒரு வாக்கியமே கூட பத்த மாட்டேங்குது. நம்மளோட ஒரு உணர்வை தெளிவாக வெளியில் சொல்கிறதுக்கு தமிழ்லையும் கிடையாது, ஆங்கிலத்திலையும் கிடையாது, எந்த உலக மொழியிலையுமே சில நேரங்களில் நம்மளோட ஒரு உணர்வை தெளிவாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வாக்கியமே, ஒரு புக்கே எழுதுனா கூட பத்தாது. சில நேரத்தில் அப்படி இருக்கலாம், தெரியாது. புத்தகம்ன்றதோட நான் கொஞ்சம் ஓவராக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு வாக்கியம் பத்த மாட்டேங்குது. நான் இந்த தத்துவ ஞானி அப்படிங்கிறத சூத்திர ஞானியாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற சூத்திரம், வாழ்க்கையில் பல சூத்திரங்கள் இருக்குது, ஃபார்முலா. நம்ம அத்தனை பேருக்கும் பொதுவான சூத்திரங்கள் இருக்குது, அது நமக்கு தெரியாது. நம்ம வாங்கக்கூடிய லேப்டாப்புக்கு ஒரு கையேடு, ஒரு மேனுவல் இருக்குது. நம்ம வாங்குற கம்ப்யூட்டருக்கு ஒரு மேனுவல் இருக்குது. நம்ம இத்தனை ஆண்டு காலம், ஒரு 22 வருஷம் இல்லை 25 வருஷம் நம்ம பிஜி டிகிரி முடிக்கிற வரைக்கும் நம்ம அத்தனை பேரும் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கில்ஸ் மட்டும்தான். நம்ம எப்படி இந்த உலகத்தோடு கம்ப்ளீட் பண்ணி நம்ம பொருள் ஈட்டுறது அப்படின்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸு மட்டும்தான் கற்றுருக்கோம். மிஞ்சி போனால் கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுருக்கோம், அதே தான் கற்றுருக்கோம். ஆனால் இந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான மேனுவல், ஒரு மொபைலுக்கு தேவையான ஒரு மேனுவல், அந்த மேனுவல்னா என்ன, அதை எப்படி உருவாச்சு, அதை எப்படி இயக்குறது,
அதெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்ம அந்த லேப்டாப்பையும் அந்த கம்ப்யூட்டரோ நம்ம நல்லா இன்னும் அதை உபயோகப்படுத்திக்க முடியும் நமக்காக. அதுக்கே நமக்கு வந்து ஒரு மேனுவல் தேவைப்படுது. ஆனால் நம்ம யாராவது இந்த மைண்டை எப்படி நம்ம ஆள்றது, இதை எப்படி முறையாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, நமக்கும் வெளியில் உள்ள சமுதாயத்துக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்மளை வாழ்க்கையை நடத்துகிறது எப்படி அப்படின்றதுக்கான எந்த ஒரு பாடமும் நம்ம இதற்கு எங்கேயுமே கற்றுக்கிட்டது கிடையாது. இது வந்து இதை நான் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இல்லை. படிப்பு அப்படிங்கிறது வந்து வெளி உலகத்திலேருந்து கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை சொல்கிறது செய்கிறது கிடையாது. இது வந்து நான் சொன்ன மாதிரி இது முழுக்க உணர்வு. இது ஒரு ரிசர்ச். ஆனால் இந்த மாதிரி ஃபிலாசபர், நான் என்ன ஃபிலாசபர் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபிலாசபர்ஸ்க்கு வந்து அவங்களும் ரிசர்ச் தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வேறு ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு கூட்டு முயற்சி வேணும், 10 பேர் வேணும், இல்லை 20 பேர் வேணும், பல டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க, ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும். இப்போ எலக்ட்ரானிக் துறையில் ஒரு ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய லேப் வேணும், சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் அதுக்கும் பெரிய லேப் வேணும். அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு ரிசர்ச் பண்ண முடியும்? கரப்பாம்பூச்சியை பற்றி படிக்கிறதா இருந்தால் கூட 100 பேரோட உதவி தேவை இருக்கலாம். இந்த மகால் அளவுக்கு பெரிய ஒரு லேப் தேவைப்படும். அப்போ தான் அதை பண்ண முடியும். ஆனால் நம்மளோட ஆள் மனசு, அப்புறம் நமக்குள்ள ஓடக்கூடிய உணர்வுகள், இதெல்லாம் எப்படி தோன்றுது, இந்த உடலுக்கும் வெளியில உள்ள இந்த இயற்கைக்கும் உள்ள பந்தத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுக்கும் அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு லேபு தேவை. லேப் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த உணர்வுகளுக்கான லேப் அப்படிங்கிறது வந்து மூலதான். அது எனக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மூளைக்கும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும் உள்ள பந்தத்தை படிக்கிறதுக்கு நான் போய் இன்னொரு ஆசிரியர்கிட்ட வெளியில் போய் படிச்சுட்டு வந்தால் அது திரும்ப உணர்வாக இருக்காது. அது ஃபுல்லாக எல்லாமே படித்ததை திரும்ப வாங்கி தான் எடுக்க முடியும். உணர்வுன்றது வேற. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எப்படி காதல் பண்ணுறது, இல்லைன்னா எப்படி, இப்போ எல்லாத்துக்கும் ஸ்டடீஸ் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் நம்ம வந்து வெளி உலகத்துலேருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்துருச்சு. முடிவெட்டுறதுக்கு கூட டிப்ளமோ கோர்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெகம் வெட்டுறதுக்கு அடுத்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துடும். ஒருவேளை இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அநேகமாக இன்றைக்கி கூட நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ ஒரு இடம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வேணால் தேடி பாருங்கள். எதுக்குன்னா எப்படி தகப்பன் ஆகிறது அப்படின்றதுக்கு இனி அடுத்து ஒரு கோர்ஸ் வந்துடும். அதெல்லாம் பயாலஜி. ஒரு யுனானி டாக்டர் சொன்னார், இங்கே வந்தவர் சொன்னார்ல, நிறைய மிருகங்கள்லாம் இதெல்லாம் செய்கிறது இல்லையே, மனுஷங்களுக்கு மட்டும் எதுக்கு இது அப்படின்னு. நான் பார்த்துருக்கேன். கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எல்லாருமே பார்த்துக்குவோம். ஆனால் கவனிச்சிருக்க மாட்டேங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. தாய்மார்களுக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு பால் ஊட்டுங்க, அது ரொம்ப இன்றியமையாத ஒரு உணவு. இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்க முடியும் மனித சமுதாயத்துக்கு? யோசிச்சு பாருங்க. எந்த மிருகத்துக்காவது போய் நீ உன்னோட குட்டிக்கு பால் ஊட்டுன்னு சொல்ற அவலம் இருக்காங்க? கிடையாது. ஆனால் இது வந்து நம்ம மொத்தமாக இதை நான் தப்பு சொல்லலை. இது வந்து மனித இனம் அப்படிங்கிறது ஒரு செயற்கையான இனம். நம்ம இயற்கையிலிருந்து பல மைல் அப்படி இல்லைன்னா பல தலைமுறைகள் தாண்டி இந்த செயற்கையை கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷனாக பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி, சயின்டிஃபிக் ரிசர்ச் இதெல்லாம் டெவலப் ஆகி மேலே உயர்ந்து போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட இயற்கையிலேருந்து நம்ம துண்டிச்சு வெளியே போய்கிட்டே இருக்கோம். நம்மளோட மன ரீதியான பல குழப்பங்களுக்கு இன்னைக்கு சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நல்லா தீர்வு கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த மருந்து மாத்திரையும் இன்னொரு உடம்புக்குள்ள போய் உங்களோட எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. அதுக்கான அவசியமும் இல்லை. ஒரு யுனானி டாக்டர் இங்கே சொன்னதை வந்து இன்னொரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வந்து நிராகரிக்காம நானும் என் பேஷண்ட்டுக்கு இதை தான் சொல்லி அனுப்புறேன்னு சொல்றது வந்து அவரோட ஆள் மனசுல இருந்து உண்மையை பேசுறாரு. இங்கே வந்தவங்கள நிறைய பேர் அந்த மாதிரி உண்மையை பேசியிருக்காங்க. நல்ல உள்ளங்கள் படித்தவங்க தான் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. அதனால தான் நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தேனே, நான் இவ்வளோ காலம் படிச்சு வந்தேன், என்னோட பழக்கத்தை தப்புன்னு நம்ம எப்படி மேடையில் ஏறி சொல்ல முடியும்னு அவர் குச்சமும் படலை. அவருக்கு வந்து இது வந்து ஆமான்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் ஆள் மனசுலேருந்து உண்மையை சொல்லக்கூடியவர், சமுதாயத்துக்கு நன்மையை சொல்லணுன்றதுனால சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளோட உள் உணர்வுகளை பற்றி நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன்.
நம்ம இப்போ இதுக்கு முன்னால் இதே மாதிரி ஃபிலாசபர்ஸ் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, இனிமேலும் வாழ்வாங்க. நிறைய பேர் தோன்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா ஃபீல்டுலையும் எப்படி தோன்றாங்களோ அதே மாதிரி தான் தோன்றுவாங்க. நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும், இந்த சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். யுனானி, அதாவது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி. ஒரு சில பிராண்ட் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணும். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒரு பிராண்ட் ஆட்சி பண்ணும், மொபைல் ஃபீல்டில் ஒரு பிராண்ட் ஆட்சி பண்ணும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இன்னைக்கு உலகத்தை ஆட்சி பண்ணுற ஒரு பிராண்ட் எம்பிபிஎஸ், அதாவது அலோபதி மெடிசன்லேருந்து வந்திருக்கு. அது எல்லாத்தையும் குறை சொல்றதுக்கு நானும் இங்கே இல்லை, இங்கே யாருமே அப்படி இல்லை. ஏன்னா நானும் நாளைக்கு ஒரு டாக்டர் போய் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு வரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த பிராண்டுக்கு கீழே வந்து அத்தனை ப்ராடக்ட்லையும் எல்லாத்துலேயும் உண்மை தான் இருக்கு, எல்லாத்துலேயும் நன்மை தான் இருக்குன்னு நினைக்கிறது பெரிய தப்பு. அதுவும் மன ரீதியான விஷயங்கள் வரும்போது எந்த மிருகத்துக்கும் மனநோய் வர்றது கிடையாது. மனநோய் வரக்கூடிய ஒரே விலங்கில் நம்மளோட இயற்கையை நம்ம தொலைச்சிட்டோம். நம்ம கம்ப்ளீட்டாக கண்டினியூஸ் செயின் ப்ராசஸாக பல தலைமுறைகளாக நம்ம செயற்கையாக மாறிட்டோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம தொலைஞ்சு போயிட்டோம். அதனால் மனநோய், மனக்குழப்பம், இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதுக்கான தீர்வு எனக்கு தெரிஞ்சு அலோபதி மெடிசனில் கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து எவால்வ் ஆனவங்க தான் இங்கே நிறைய பேர். ஒரு சில பேர் அவங்கள சொல்லிக்கிட்டாங்க. நான் என்னோட அப்பா இல்லாமல் நான் 3 வயசில் நான் என்னோட வாழ்க்கை ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு துன்பம் வந்து கழுத்தை நெரிக்கும் போது 2 விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா துன்பம் உங்களை சாப்பிட்றோம். நீங்கள் நம்மளால இனிமேல் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது, நம்ம அந்த துன்பத்துக்கு நம்ம அடிமையாகி நம்ம செத்து போயிடுவோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா உங்கள் மேலே ஒரு ப்ரெஷர் வந்து விழுந்துச்சுன்னா 2 வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ ஒன்று, நீங்கள் அந்த ப்ரெஷரை ஜெயிச்சு மேலே எந்திரிச்சு வெளியில் ஓடி வரணும். அதுக்கு மன தைரியம் வேணும், விடாமுயற்சி வேணும், கண்டினியூஸாக நீங்கள் போராடணும். இயற்கையாக அதுக்கான காலத்தை அதை எடுத்துக்கும். அந்த காலம் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து அந்த துன்பம் எந்த அளவுக்கு வலிமையானது, இந்த துன்பத்தோட தன்மை என்ன, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கு நம்ம விட தேடணும். அதுக்கு ரொம்ப பொறுமை, பக்குவம் வேணும். அப்படி இருந்தால் நீங்கள் அதுலேருந்து தாண்டி குதிச்சு வெளியில் வந்துடுவீங்க. வந்த அத்தனை பேரும் இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க. வந்த அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இங்கே வந்து துன்பத்திலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, நான் பட்ட துன்பம் இனிமேல் வேறு யாரும் படக்கூடாதுன்றதுக்காக நான் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? அந்த மாதிரி அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும். நம்ம இதெல்லாம் பட்டிருக்கோம், இன்னொருத்தர் படக்கூடாதுன்னு. நமக்கும் பணம் தேவை, நம்மளும் காரு பங்களான்னு வாழணும்னு ஆசை இருந்தாலும் சில நேரங்களில் இதுக்காக ஒதுக்கி நம்ம சேவைகளை வெளியில் செய்கிறோம். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலையும் 16 வருஷத்துக்கு முன்னால் நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாத மாதிரி எனக்கும் ஒரு துன்பம் என்னோட குடும்பத்தில் வந்துச்சு. என்னோட அக்கா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்க வந்து மனநோயாளி அப்படின்னு மன ரீதியான ஒரு பிரச்சனைக்கு ஆளானாங்க. சுயநினைவை இழந்தாங்க. என்ன பேசணுன்னே தெரியாமல் ரொம்ப தடுமாறி கஷ்டப்பட்டாங்க. அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு நான் ஒரு 20 வயசில் நானும் அதுக்கு முயற்சி பண்ணேன். அதுக்கான பல விடைகளை தேடி அலைஞ்சேன். என்னோட குடும்பம் வந்து கோயில், பள்ளிவாசல், சர்ச்னு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு கடைசியாக எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட தான் போனாங்க. அந்த ஏஜில் எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. ஆனால் அதில் நிரந்தர தீர்வே கிடைக்கல. சரியாக 40 நாளைக்கு முன்னால் அவங்க உயிரிழந்துட்டாங்க. அந்த 16 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து நம்மளோட எண்ண ஓட்டங்கள் தானே பிரச்சனை. அவங்க பிறந்தப்ப மனநோயாளி இல்லையே. கிட்டத்தட்ட 20-22 வயசுல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. கன்ஃபியூஷனில் அவங்களுக்கு இப்போ எங்கே இருக்கணும்னு தெரியல, அவங்களோட கான்ஷியஸ் இழந்துட்டாங்க. என்ன பேசுகிறோம் என்ன வைக்கிறோன்னே தெரியாமல் தன்னை தொலைச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி நடந்திருக்க முடியும்? அதுக்கான விடையை தேடி ஏதோ ஒரு 2 வாரத்தில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எங்கள் அக்காவுக்கு கொடுத்து அவங்களை காப்பாற்றிட போகிறேன்னு நான் நினச்சேன். விஷயங்களை நான் வந்து விரும்பியோ விரும்பாமையோ 16 வருஷமாக நான் தேடியிருக்கேன். அதனோட வெளிப்பாடாக தான் இந்த புத்தகத்தையும் எழுதியிருக்கேன். நேரம் இல்லை, எனக்கு இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த புத்தகம் வந்து நான் ஒருவேளை ஒரு வருஷம் என்னால் என்ன சம்பாதிக்க முடியும், நான் கடைசியாக 7 வருஷத்துக்கு முன்னால் சம்பாதிச்சது அநேகமாக ஒரு வருஷத்துக்கு சில பல லட்சங்கள் இல்லைன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்க முடியும். இந்த 6-7 வருஷமாக நான் அமைதியாக இருந்து இதுக்குள்ளேயே இருந்திருக்கேன். என்னை உள்ளே வச்சிருந்து நான் சொன்ன பாருங்க, மிச்ச மனிதர்களோட பழக முடியாதுன்னு. நான் புது மனிதர்களோட இந்த 6-7 வருஷத்துல பழக்கமே வச்சுக்கிட்டது இல்லை. ஒரு சராசரியான ஒரு மனிதர் நீங்க எத்தனை பேரோட புது மனிதர்களோட பழகுவீங்களோ அதை விட அதுல 100ல் 1 பங்கு கூட நான் பழகினது கிடையாது. அதனால இங்க இருக்க எல்லாருக்கும் ஒருவேளை கொஞ்சம் உதறுச்சுன்னா எனக்கு தான் ரொம்ப அதிகம் உதறும். ஏன்னா நான் வந்து கோயில் யானை இல்லை, காட்டு யானை. நான் புது மனிதர்களோடய பழகலை. கோயில் யானை கொண்டு வந்து கோயிலில் கட்டிருக்கீங்க, அது பயம் இல்லாமல் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுது, எல்லாருக்கிட்டே இருந்தால் லட்டு வாங்கி சாப்பிடுது. ஆனால் காட்டு யானையை கொண்டு வந்து அதே கோயிலில் நிப்பாட்ட முடியுமா? ஒரு நாள் நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி நான்
நார்மலாக இதே சிட்டிக்குள்ளே இதே எல்லாரும் மாதிரி தான் நார்மலாக வாழ்ந்துருக்கேன். நானும் கடைக்கு போகிறேன், எல்லா இடத்துக்கும் போவேன். ஆனால் புது மனிதர்களோட அவ்வளோ தொடர்பு வச்சுக்கிட்டது இல்லை. அதிகமான பேச்சுவார்த்தை கூட வச்சுக்கிட்டு கிடையாது. எனக்கு அதிகமான ஃபோன் கால் வராது, நானும் அவ்வளோ பண்ண மாட்டேன். இந்த மாதிரி என்னை கம்ப்ளீட்டாக அந்த சொசைட்டிலேருந்து துண்டிச்சு, முடிஞ்ச வரைக்கும் துண்டிச்சு தனியாக வச்சுக்கிட்டது தான் என்னோட உள்ளுணர்வை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால் காட்டியான மாதிரி எனக்கும் கையெல்லாம் உதறது. ஆனால் இந்த உதறல் வந்து நான் இப்போலேருந்து தான், இந்த சில நாட்கள் சில மாதங்களாக தான் நான் வெளியில் கொண்டு வந்து இதெல்லாம் பேசணும்னு ஆரம்பித்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். இனிமேல் நிறைய பேரோட இதே மாதிரி திரும்ப பழக எனக்கும் இந்த உதறல்கள் நின்றோம். இன்னும் நிறைய விஷயம் பேசுவேன், செய்வேன் நம்புகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜா சாருக்கும் இந்த இயக்கத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.